எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி வந்து அது வந்து பாராட்டுக்குரியது. என்கிட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மருத்தாயா வந்து அவங்க கவனிச்சுக்கிற ஒரு கிட்ஸ் பள்ளி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்ல வளர்ச்சி அடையும். கிட்ஸ் இன்னைக்கு வந்து குழந்தைங்க பள்ளியாக இருக்கும். இது வந்து நாளைக்கு 5th வரைக்கும், அதுக்கப்புறம் 12th வரைக்கும் பள்ளி ஆரம்பிச்சு இந்த மாதிரி மேலும் மேலும் இந்த கல்வி சேவைகள் வந்து அவங்க செய்யறதுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளுக்கு. எல்லாருக்கும் காலை வணக்கம். அன்பு தம்பி ரமேஷ் அவர்களும் அவங்க மனைவி வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது இந்த கல்வி பணிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வேணும். தலைவர் கூட தான் அடிக்கடி சொல்லுவாங்க. மன இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கல்வித்துறைக்கு வந்து வருவாங்கன்றது நிச்சயம் கிடையாது. வேற தொழிலுங்க ஆரம்பிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், இல்லை முதலீடே இல்லாத நாலேஜ் வச்சும் சில வந்து சர்வீஸ் செக்டர்ல போகலாம். ஆனால் அந்த கல்வித்துறைக்கு மட்டும் பணமும் இருக்கணும், மனமும் இருக்கணும். வந்துட்டு அதுக்கு உண்டான மைண்ட் செட் வந்து நாம வந்து, ஏன்னா இதில் வந்து லாபம் நோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பெருசாக வந்து எஃபெக்ட் இருக்குமோ தெரியாது. ஆனாலும் வந்து பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக நம்ம வந்து அதுவும் குழந்தைங்களுக்கு அப்படின்றது வந்து இன்னும் ஸ்பெஷல் கேர். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அதிகம். நான் வந்து ஒரு கல்லூரி நடத்துறதுனால எங்களுக்கு தெரியாது எவ்வளோ வந்து பிரச்சனைங்க இருக்கு, எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுத்துக்கிறோம் கல்லூரி பிள்ளைங்களுக்கு அப்படின்னும் பொழுது. குழந்தைங்களை வைக்கும்பொழுது வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிள் அதிகம். இது அவங்க 2 பேருக்கிட்டையுமே நிறைய இருக்க பார்த்த வகையில். ஏன்னா 2 பேர் குடும்பமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40-45 வருஷம் பழக்கமான குடும்பம். அது நல்லா சிறப்பாக செய்வாங்க. தலைவர் சொன்ன மாதிரி இந்த கிட்ஸ் நிறுவனம் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணுன்றது நெஞ்சார்ந்த வாழ்த்தி வணக்கம். ரெவன்யூ இருக்கு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் அது கொஞ்சம் அதெல்லாம் வந்து அப்படியே மவுத் ட்ராக்ல தான் வரும். கண்டிப்பாக அந்த இடத்துல வேற எதுவும் இல்லை. இல்லை அவர் சொல்லும் போதே உங்க பேர் சொன்னார் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பாதி காலேஜ் போகிறதுக்கு அது ஒரு இங்கு பள்ளி திறப்பு விழாவிற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்போடு வரவேற்கிறேன். கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் டைம் கிட்ஸ் மற்றும் நல்கம் கிட்ஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து.
இங்கே சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் மிஸ்டர் திரு தாமோதரன் அவர்கள், தலைவர் உன்னைமீரா காலேஜ் ராமதாஸ் அவர்கள், ராகுல் லாங்குவேஜ் பில்லர் துறப்பாடி அவர்கள், ஜெயராஜ் டைம் கிட்ஸ் மேனேஜர் அவர்களுக்கு வணக்கம், காலை வணக்கம். மற்றும் உறவினர், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் அவங்க அனைவருக்கும் இனிய காலத்தோடு தோணுகிறோம். இந்த கல்வி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு நான் போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப என்ன செய்யுது, ஏது என்ன பண்ணலாம், எப்படி எந்த விதமான கல்வியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு 2-3 சஜஷனோடு போயிட்டு நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு இனிஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணது ராகுல் சார். அவர் வந்து ரொம்ப கைடன்ஸ் பண்ணி இன்ன வரையும் வந்து சப்போர்ட்டாக இருக்கார். வாங்க சார். அடுத்தது இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்து படிச்சுட்டு போகிற ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்டும் பார்த்திங்கன்னா, ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா ரொம்ப எஜுகேட்டடு, ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்டும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வேலை வந்து வாய்ப்பு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெருமையான சாரி. அதில் வந்து பர்டிகுலராக தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டெப்த்தான நாலேஜ். அவங்க வந்து இன்னைக்கு படிக்க தெரியல, எழுத தெரியல, ஹேண்ட் ரைட்டிங் வரலன்னா இவர்கிட்ட போனோம்னா ரொம்ப ஒரு வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட், நாட் இது அதாவது வந்து குறைந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து கேரண்டி அவர்கிட்ட வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குழந்தைங்களை வந்து டெவலப் பண்ணுவார். ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு என்ன குறை இருக்குது, எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தை தான் அவர்கிட்ட போய் இது பண்ணும்போது நான் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப கண்கூடாக தெரியும். ஸோ அதே போல் வந்து ஜெயராஜ் சார், நான் வந்து ஜெயராஜ் வந்து டைம் கிட்ஸ் மேனேஜர் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவரும் வந்து அன்றைய தினத்துலேருந்து ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும். ஸோ தரமான கல்வி எப்படி கொடுக்கணும் அப்படின்ற இது பண்ணும்போது ஸோ எல்லாமே விசாரிச்சாச்சு. இந்தியாவில் யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க எல்லாமே விசாரிச்சது. அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணது இவங்களோட கரிக்குலம். அதாவது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நார்மலாக பார்த்தோம்னா ஒரு கல்வி ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன் கல்வி நமக்கு அவசியம்? அது ஒரு கல்வின்றது வந்து நமக்கு வந்து ஒரு சிறந்த சொத்து, அழிக்க முடியாது. நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ கல்வி வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. சொத்து பணம் இருந்தால் எது ஒன்று அழிஞ்சு போயிடும், பட் கல்வின்றது அழியாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனமாக போனோம் அப்படின்றதுனால அவர்கிட்ட நான் வந்து டைம் கிட்ஸில் அப்ரோச் பண்ணி ஸோ அவர் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டின்றதை நான் சொல்ல வரேன். ஸோ அதே போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஏரியாலாம் இடத்த ஆராய்ஞ்சு இந்த இடத்த சூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சி அவர் ஓனர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியானாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எடுத்தோடனே எதையும் வந்து மறுக்கவே இல்லை. ஸோ எனக்கு நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு நீங்கள் எது வேணா நடத்திங்க அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணி எனக்கு ஜேம்ஸ் சாரும் அவங்க ஃபேமிலியும் மேடமு அவர் அப்பா அடிக்கடிக்கு வந்து எனக்கு தேவையானது எல்லாமே பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப வரவேற்கிறேன், தேங்க்ஸு. அடுத்தது நான் இந்த நிலைமைக்கு இங்கே இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஏன்னா நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன். ஸோ இதுக்கு காரணம் பேரண்ட்ஸு, என்னோட பிரதர்ஸ், அதாவது சகோதர சகோதரிகள் தான். ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான். ஸோ எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து படிக்கணும்னு சொல்லும்போது நோனே சொன்னதில்லை. சில விஷயத்தில் சொல்லும்போது எதுக்குமே அவங்க வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. எல்லாத்துக்குமே ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க.
அது வந்து இன்னைக்கு இருக்கும்போது, இன்னைக்கு நினைக்கும் போது நான் சில பேருக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்னும் பெருமையான விஷயம். என் குடும்பத்தில் இருந்து வரணும் போது எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நான். அது வந்து என்ன மூத்த அண்ணன் வந்து சந்திரன், ஒரு அன்பழகன், சரி தசரதன், அக்கா மதுரா, அக்கா மல்லிகா, ஜலந்தரா எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. ஏன்னா வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. நீ போய் படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு வந்து உந்துதலாக இருந்தது. நமக்கு வந்து நான் சொல்கிறது எல்லாருக்குமே வந்து கல்வி இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்றது வந்து அது ஒரு மரியாதையை கொடுக்கும், ஒரு அதிகாரத்தை கொடுக்கும், ஒரு 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 இது ஒழுக்கத்தை கொடுக்கும். ஸோ அந்த கல்விக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசித்து நான் போய் இவர்கிட்ட நம்ம அவர் ராகுல்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னது தான் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து ஊக்கம் அளிச்சது. அதே போல் நான் போயிட்டு இவர்கிட்ட சார் ராம்தாஸ் சார்கிட்டையும் கேட்கும்போதும், இவர்கிட்ட தாமோதரன் சார்கிட்ட கேட்கும்போதும் அவர் வந்து நான் வந்து நடத்தி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப 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 எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பிஸி ஷெட்யூல் அவங்களுக்கெல்லாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம்ன்றது அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அவங்களோட ஓன் பிஸ்னஸ் இருக்கும்போது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக ஒரு கல்விக்காக வரணும் போது அவங்க கல்வியாளராக எவ்வளோ சிறந்து இருக்காங்கன்றது ஒரு எக்ஸாம்பிளாக நான் பாராட்டப்படுறேன். ஸோ இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 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 நம்ம ஏன் இதை பண்ணணும், இந்த எப்படி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வரும்போது ஸோ நல்ல குவாலிட்டி. அது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படும். நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கீங்க, ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன தேவைப்படும், என்ன எதிர்பார்ப்பீங்க நார்மலாக? யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது உங்கள் மைண்டில் தோணுது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இப்போ இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தோணும் உங்களுக்கு? இந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும். ரொம்ப வெரி குட். சேஃப்டி, அந்த சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த சேஃப்டி வந்து எங்களால் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா பேசிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எங்களோட பில்டிங்கு, ஸோ அதுக்குண்டான எல்லா வசதியும் இருக்குது, ஸ்டாஃப் இருக்காங்க. தனியாக அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் கேர் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சேஃப்டி அடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா விஜயன். ஸோ அது சேஃப்டி. அடுத்தது பார்த்தோம்னா லேர்னிங்ஸ், அதாவது வந்து நம்ம பாடம் எப்படி பாடத்தை வந்து சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் டைம் கிட்ஸ். ஸோ அவங்களோட கரிக்குலமே வந்து இந்தியாவில் பெஸ்ட்டு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து படிப்போட விளையாட்டோட, படிப்பு மட்டும்ன்றது இல்லை, ஒரு விளையாட்டோட அவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைங்களோட என்ன ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து சிறந்த கல்வி எப்படி கொடுக்கலாம் அதுக்கு தனியாக நோட் பண்ணி ட்ராக் பண்ணி கொடுக்கக்கூடிய கல்வியை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கு. அது வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து டைம் கிட்ஸ் தான். அதே போல் எக்யூப்மெண்ட்ஸு, அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்னு வரும்போது கெமிக்கல் ஃப்ரீ 100% வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ டாய்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பிளாஸ்டிக்னால ஹார்ம்ஃபுல் ஆகும், இது ஆகும், சைடு எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற பேச்சுக்கே இல்லை. ஸோ நம்பி வந்து குழந்தைங்க வந்து சேரலாம். ஸோ அது வந்து எங்களோட பொறுப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும். ஸோ எங்களோட மோட்டிவேஷனை பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா, எங்களோட பிளானே பார்த்தீங்கன்னா, விஷனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு உண்டானதை அறிஞ்சு ஒரு சிறந்த தலைவராக உருவாக்கணும். அது எப்படி உருவாக்கணும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட் வந்து குழந்தை பருவம், ஃபஸ்ட்டு முதல் பள்ளியும் கடைசி காலேஜ் பள்ளி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே மறக்க மாட்டோம் முதல் கல்வி. அதே போல் நம்ம கொடுக்குற அந்த முதல் கல்வி தான் கடைசி வரையும் கொண்டு போகும். அப்போ அதை எப்படி தரமாக கொடுக்கலாம் அப்படின்றது வந்து எங்களால் தரமாக கொடுக்க முடியும். கண்டினியூவாக அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்குண்டான எல்லா வழிகளையும் என்ன ஆராய்ச்சி, ஸோ இன்றைக்கி இருக்கிற சோஷியல் ப்ரெஷரு எல்லாத்தையும் நாங்கள் டேக் ஓவர் பண்ணி கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு வந்து படிப்பை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதே போல் வந்து ஒரு குழந்தை வருதுன்னா அவங்க வந்துட்டு ஈஸியாக போகிறது, அப்படியே வந்தோம் போனோம் அப்படின்ற எந்த பேச்சும் இருக்காது. 100% சேஃப்டி. அவங்க வந்து இறங்கிட்டு இங்கே அவங்க வீட்டுக்கு போகிற வரையும், அதாவது பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு போகிற வரையும் எங்களோட ரெஸ்பான்சிபிள். ஸோ சேஃபாக வராங்க, சேஃபாக போகிறாங்க, அது 100% எங்களால் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்டாக நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்ததுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன். அதே போல் சொல்லுவாங்க, நம்ம வந்து கல்வி நான் இனிஷியலாக சொன்னது தான், கல்வி வந்து திருக்குறள் சொல்லியிருக்காரு வள்ளுவர்,
நம்ம வந்து யாரும் எதையும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் கேடில் பிரிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற. ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து நம்ம படிப்பு இருந்துச்சுன்னா எந்த சொத்து இல்லைன்னா கூட நம்மளால் வந்து சாதிக்க முடியும். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த உதாரணம், சிறந்த ஒரு கொள்கையாக நம்ம வந்து திருக்குறளில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற கல்வியாளர்கள் இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவோம். ஃப்ரெண்டு ராகுல் இருக்கார், ஜெயராஜ் இருக்கார், இவங்ககிட்ட கண்டினியூஸாக எங்களோட என்ன தேவை, ஏதாவது தேவைன்னா நான் எதையும் கவலைப்படாமல் எப்போ கால் பண்ணாலும் அவங்க ஆன்சர் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப எனக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணுறது, இந்த பயணத்தில் வந்து இருப்பாங்கன்னு நம்பி நான் இறங்குறோம். ஸோ கண்டிப்பாக சாதிப்போம். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் தேவை, எல்லாரோட சப்போர்ட்டும். அதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாமி வாழ்த்தப்படுகிறார் ராமதாஸ் அவர்கள். ரமேஷ் சரி ஓகே சின்ன பண்ண ஜெயராஜ் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க மாதிரி அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே நீங்கள் சார் சார் இல்லை கொடுங்க. அதை வெட்டு சந்திரன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அப்படின்னா எல்லாருக்குமே நமக்கு சண்டே மட்டும்தான் ஒரு நாள் லீவ் கிடைக்கும். பட் சார் அழைப்பு வச்சு இத்தனை பேர் வந்துருக்கீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் என்கிட்ட சொல்லும் போது ஏதோ சிம்பிளாக ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். உண்மையாலுமே சார் வந்து எனக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன், இந்த வீடியோ வாடகைக்கு விட போகிற முடியும். இந்த வீடியோ வந்து வாடகைக்கு லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு டாக்டர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ இந்த வீடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் எல்லாருக்கும் நான் வீடெல்லாம் கொடுத்துருக்கேன். தவிர இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்காக நான் பிளான் பண்ணி கொடுத்தது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்போ ஐயா வந்து பேசின விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிறைய பேர் என்ன பயம் இருக்கிறாங்க, எதுக்கு போய் ஸ்கூலுக்குலாம் கொடுத்துருக்குறேன், அப்புறம் ஏன்னா ப்ராப்ளம் ஆக போகுது அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இவருடைய பேசின விதத்தை வச்சு நம்ம இவரை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் மனசில். ஏன்னா பிள்ளைகளுக்காக ஒரு பேஸ், அதாவது எப்பவுமே ஈவன் இப்போ அந்த எங்கள் கிறிஸ்டின் பைபிள் எப்படி இருக்குன்னா, ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அது அந்த மூளைக்கல் அதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு கண்டி நம்ம ப்ராப்பராக அந்த பேஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஏன் அப்படின்னா நான் கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஎம்சியில் ஒரு அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசராக தான் இருக்கேன். இந்த மயக்கம் கொடுக்குறதுல ஆப்ரேஷன் தேட்டரில் அதில் நான் இன்சார்ஜாக இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பிள்ளைகள் ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு 60 பிள்ளைகள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க.
இருந்தாலும் இந்த படிப்பை பற்றி தான் நாங்கள் நிறைய பேசுவோம். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளால முடிந்த ஏதாச்சும் ஒன்று ஐயாவுக்கு செய்யணும்னு சொல்லி அவர் கேட்ட உதவிகளை கரெக்டான நேரத்தில் அப்பப்போ என்ன செய்ய முடியும்னு சொல்லி. அப்புறம் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எங்களுடைய இடம் தான், அது ஃப்ரீயாக இருந்தது. இது வரைக்கும் நமக்கு யாரும் கொடுத்தது இல்லை, நாங்கள் தோட்டம் வச்சிருக்கோம். பட் ஐயா கிட்ட நானே வாலண்டியராக கூப்பிட்டு ஐயா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுங்க, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு கேம்ஸ் மாதிரிலாம் வச்சு நடத்துங்க, நான் தரேன் இடம் உங்களுக்குன்னு சொல்லி இந்த இடம் எல்லாமே அவருக்கு சுத்தப்படுத்தி ரொம்ப அழகாக கொடுத்தேன். பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சில அரசியலாக சொல்லுவாங்க, காமராஜர் படிச்சாரா பெரிய ஆள் ஆயிட்டாரு, எம்ஜிஆர் படிச்சாரா பெரிய ஆள் ஆயிட்டாரு, 10 பேர் சொல்லுவாங்க. ஆனால் படிச்சவங்க நல்லா இருக்காங்க என்னால் 10 லட்சம் பேர் சொல்ல முடியும். அவங்க வந்து 10 பேர் மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம 10 லட்சம் பேர் சொல்லலாம். தயவு செஞ்சு பிள்ளைகளுடைய படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, படிக்க வைங்க, ஐயாவுக்கு ஊக்கத்தை கொடுங்க. உண்மையாலுமே உங்களுடைய சப்போர்ட்ல தான் இது. நான் அடுத்த வருஷம் நம்ம இது பார்க்கும்போது இந்த இடம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கணும், நிறைய பிள்ளைகள் இருக்கணும். அதுக்காக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக எல்லா விதமான உதவிகளையும் ஐயாவுடைய குடும்பத்திற்கும் இந்த பள்ளிக்கு நான் கண்டிப்பா செய்வேன். ஐயாவுடைய வருகையேற்ற இந்த பெரிய மனிதர் யாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லுவேன். ஆக்சுவலாக ஐயா தான் ஃபர்ஸ்ட் வந்து எங்கிட்ட பேசி என்கரேஜ் பண்ணேன். இந்த மாதிரி நான் சொன்னேன், உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய இதில் இறக்குறீங்களே, ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் வந்தா அப்படின்னாரு. சரி, அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாரு, இங்க பார்த்தா பேக்ரவுண்டும் இல்லை, இவர் ஏதோ வில்லேஜ்ல இருந்து வந்தாரு, விவசாய குடும்பம்ன்றாரு, இவருக்கு போய் திடீர்னு இந்த ஃபீல்ட்ல வராருங்க. ஆனா உண்மையா அவர் ஐயா பேசுறதை வச்சு தான் நான் உண்மையாக முடிவு பண்ணேன், இவர் கண்டிப்பா பின்னாடி பெரிய ஆள் வருவாருன்னு சொல்லி. உண்மையாக மீண்டும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். என்னுடைய சார்பா இது ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், இது 5 ஆண்டுகள் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி. 5 ஆண்டு இல்லை, 50 ஆண்டுகள் கூட நான் தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வாழ்த்து வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். உங்கள் விஷயத்துக்கு நெக்ஸ்ட் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் உரையாடு. தாமோதரன் சார் உரையாடு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை வேலையை வந்து டைம்ஸ் அவங்களும் கிட்ஸோடு இணைந்து அருமையான ஒரு பள்ளி துவக்க விழா. இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் நமது அன்னை விழா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் லாங்குவேஜ் பில்லர் அதனுடைய நிறுவனர் அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியின் நிறுவனர் மற்றும் அதனுடைய உறவினர்கள் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் இந்த சொன்ன மாதிரி வந்து அருமையான இடத்தை வந்து வாடகை கொடுத்த பில்டிங் லேண்ட் அவர்களுக்கும் மற்றும் இது வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த காலை வணக்கம். இப்போ சார் சொல்லுவார் தான் வந்து ஒரு ரமேஷ் வந்து இதை பற்றி சொல்லும்பொழுது அவர் வந்து உண்மையிலேயே இதுக்கு புதியவராக இருப்பார், இது எப்படி இவரால் பண்ண முடியுமோ அப்படின்னு தான் நான் ஒரு யோசனை பண்ணேன். ஆனால் அவருக்கு பேசும்பொழுது சேர்த்து அவர் வந்து புதியவர் இல்லை, அவர் ஏற்கனவே வந்து நன்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலோடு தான் வந்து தொடங்கி இருக்காரு. அவருக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அவர் அப்ராட்ல போய் பல லட்சக்கணக்கில் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவருடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் நம்ம கூட சில விஷயங்களுக்கு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறோம். அவருடைய நாலேஜ் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அவர் கவனிக்கக்கூடிய துறைன்றதும் அந்த மாதிரி வந்து ரொம்ப வித்தியாசமான ரொம்ப சிறப்பான அது வந்து மோஸ்ட் வாண்டடான வந்து அந்த துறையில் அவர் வந்து இருந்திருக்கார். அவர் வந்துட்டு அதை விட்டுட்டு தான் அவர் வந்து இங்கே வந்து அவருடைய வந்து சில வந்து பால் பண்ணி பால் கோவா இது போல பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கல்வி வந்து பள்ளிக்கூடம் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து உள்ளபடிக்கே நமக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. ஆனால் அவருக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. இப்போ சொன்னார் பாருங்க வந்து ஏன் எதுக்குன்னு வந்தேன் ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதில் வந்து உள்ளபடிக்கே அவருக்கு வந்து அந்த எண்ணம் வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த எண்ணம் தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிட்ஸ் பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு இது போல் ஒரு உறுதுணையாக வந்து அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு சிறப்பானது ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க வந்து. அதனால் அவங்க வந்து அவங்க 2 பேரும் வந்து இது வந்து இன்னைக்கு அந்த பள்ளியை ஆரம்பித்து நல்ல சிறந்தது ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்றத இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க வந்துட்டு. கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்லாம் சொன்னாங்க வந்து ஆரம்ப பள்ளி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஏன்னா வந்து அரசு நிறுவனங்கள் அரசு மட்டுமே வந்து ஒரு கல்வித்துறையை வந்து பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அரசு தனியார் 2 பேருடைய பங்களிப்பு இது முக்கியம். அரசு முக்கியம்னு சொல்றதும் எப்படியோ அதே போல தனியார் பங்களிப்பும் இன்னைக்கு வந்து மிக முக்கியமானதாக தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகத்தில் போட்டி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு மாணவர் அல்ல, ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் இல்லை, வேர்ல்டு வைட் உலகம் முழுமைக்குமே இன்னைக்கு வந்து அந்த காம்படிஷன் வந்து இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நம்முடைய ஸ்கில்ஸை வந்து தயார் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால் போய் நிற்க முடியும். ஸ்கில்டு இருக்கிறவங்களால தான் மட்டும்தான், திறமை உள்ளவங்களால மட்டும்தான் திறமை
படிப்புக்கேற்ற திறமை இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்நாள் பூரா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாழ்நாள் பூரா அந்த திறமைகளே அவனை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகும் வந்து அந்த திறமைகளை வளர்க்கணும் அப்படின்னா அது வந்து சொன்ன மாதிரி வந்து பேசிக் ஆரம்ப கல்வியில் வந்து நாம் வந்து பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது வந்து அதாவது பிஞ்சு வயசில் வந்து நாம் கொடுக்கக்கூடிய தன்மை ஆழ் மனசில் போய் அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும். நாம் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம வந்து கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கோம். முதல்ல கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறோம், அப்புறமா வந்து கூட அழைச்சிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மை விட உயரமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் நம்மளை வழிநடத்திட்டு இருப்பாங்க. இந்த ராகுல் சார் மாதிரி வந்து அவங்க தான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க வந்து. அதான் உண்மை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நாம வந்து அவங்களுக்கு இது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை விட உயரமாக வளர்ந்துட்டாங்க. அதுபோல தான் இன்னைக்கு வந்து இந்த எண்ணமானது வந்து இன்னைக்கு அது முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொன்னார். அந்த எண்ணம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் கொண்டு போயிருக்கு. இந்த கிறிஸ்தனுடைய பள்ளி வந்து மேன்மேலும் வளர வேண்டும், மாணவர்கள் வந்து நன்கு படிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து பங்கெடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக நான் அவருடைய சன் அப்புறம் வந்து தாமோதரன் சாரோட சன் நாங்கள் 3 பேருமே வந்து 10th ஒன்றா படித்தோம். கிளாஸ்மேட்ஸ் நாங்கள். சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ஆக்சுவலாக 2 பேருமே அப்பா மாதிரி 2 பேருமே நான் பார்த்து வரேன். அவங்க வீட்டில் தான் நிறைய நான் போயிருக்கேன். ஆனால் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதரன் சார் அந்த ராம்தாஸ் இருவர்களையும் டைம் கிட்ஸ் சார்பாக நான் முதலில் வருக என வரவேற்கிறேன். நன்றி. ஏனென்றால் ஏன்னா வந்து அவங்க வந்து அடிப்படையிலிருந்து, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியை தொடங்கி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருப்பவர்கள். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் சரி, நர்மம் கிட்ஸ் அவர்களுக்கும் சரி நிச்சயமாக தேவை. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்யும் வகையில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சார் கொடுத்த ஜெயிம்ஸ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா முதல்ல சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா பேசினார். அவர் பேசும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோம். எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இந்த கிரவுண்ட்லாம் வந்து உண்மையாகவே வந்து நல்ல லொக்கேஷன். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து அடுக்குமாரில் எந்த ஒரு பிளேஸ்க்குமே கிடையாது. அதனால இந்த இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி நல்ல விதமா பண்ணலாம்னு சார் சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக ரமேஷ் சார் நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ சப்போர்ட் மாதிரி கண்டிப்பா எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். நிச்சயமா நல்லா பண்ணலாம். அடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய விஜய் சார் வந்திருக்காரு. இதுக்கு ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. ஓகே, அடுத்ததாக கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சோஷியல் மீடியாவில் வந்திருக்காங்க. நம்ம பாலா அந்த வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் போனவங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குழந்தைக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் டென்ஷனாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக். அந்த ஸ்கில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சிறு வயசுலேருந்தே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி 7 ஸ்கில்ஸை கவர் பண்ணுறது தான் எங்களுடைய கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பிளே குரூப், நர்சரி, PP1 அது LKG, அடுத்தது UKG. ஸோ குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக. பெரிய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை போகும்போது ஒரு குழந்தை சமச்சீர்ல போறான்னா 3 அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நாங்க டெரைவ் பண்ணி UKG-ல நாங்க ட்ரைனிங் கொடுத்துறோம். ஒரு குழந்தை 4 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் எங்க கூட படிச்சுட்டாங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனுடைய கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் கிளைம் பண்ணிப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடாலஜி தான் நாங்க பண்றோம். ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா டைம் கிட்ஸுக்கு நாங்க சாருக்கு கொடுக்கல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு அடுக்கம்பாறையில எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு. ஏன்னா சார்கிட்ட நான் சொல்லும் போது பெரிய பெரிய இடமா இருக்கு சார், சட்டோச்சேரி இருக்கு, வேலூர் இருக்கு, கஸ்பால பண்ணுங்க, கிருஷ்ணா நகர் பண்ணுங்க, காட்பாடியில பண்ணுங்கன்னு. இல்ல சார், இந்த ஏரியா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்பெறும் வகையில இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ யூ ஹேவ் டு அவைல் இட். So thank you sir. Thanks for giving me. வருகை புரிந்திருக்கும் எல்லோருக்கும் அது வந்து இந்த கல்வி அப்படின்ற ஒரு கான்செப்டோ உணர்வு இது வந்து தான் இது கூட வந்து இணைக்கும். அப்போ வந்து ரமேஷ் தம்பி ஆகட்டும், அவங்க துணையாரி ஆகட்டும், இப்போ நம்ம கூட பேசுகிற எல்லாருமே நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நினைச்சதெல்லாம் எல்லாம் ஜாயின் ஆக முடியாது. ஆனால் கல்வி படிப்பாங்க, உயரத்துக்கு வந்து போனால் கூட வந்து உதவி பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் கல்வி எடுத்து நடத்த முடியுன்றதுக்கு அதுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு உயரத்தில் போகும்போது என்ன சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் கல்வியை நடத்துறவங்களுக்கோ கல்விக்கோ உதவி பண்ணணும் மட்டும் இவங்க சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எந்த கல்லூரி எந்த பள்ளியில் படித்தாலும் சரி, எந்த கல்லூரியில் படித்தாலும் சரி,
அவங்க வந்து எந்த உயரத்துல இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனை வந்து அவங்க அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும், ஆனா நேரடியா பண்ண முடியாது. பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பண்ற ஒரு சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது சிந்தனை வந்து தம்பி பேசும்போது எங்க சிந்தனை அதுல கனெக்ட் ஆகிதான் நாங்க அந்த சிந்தனை கல்வி வழியில அந்த இடத்துல வந்தோம். நான் சிந்திக்கிற ஆரம்பிச்சதுல இருந்து 10 வருஷம் பிறகுதான், 10 வருஷம் அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணிதான். ஆனா 10 வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம் முயற்சி பண்ணிதான். அது எப்போ திரும்ப தடைப்பாகும், திரும்ப வேணான்னு நிறுத்துவோம். ஆனா திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் திரும்ப சிந்தனை வந்துடும். திரும்ப அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ண முடியுமா, இது எவ்வளவு பெரிய ஒர்க்கு, நம்ம எப்படி கல்வியாளர்களை ஒருங்கிணைக்கிறது, ஆசிரியர்கள் எப்படி ஒருங்கிணைக்கிறது, இந்த சிந்தனை எங்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஆசிரியர்கள் ஒருங்கிணைத்து படிச்சவங்க கிட்ட நாம ஒரு பணியை கொடுத்து அதை வாங்கணும். அப்ப படிச்சவங்கிட்ட வேலை வாங்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்ன்றதுக்கு அதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. படிச்சவங்கிட்ட ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு ஆசிரியர்னா குரு, அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண நமக்கு தெரியணும், அந்த விஷயம் தெரியணும். ஏதோ யாரோ வராங்க, இது படிப்பு கல்வி அது போதிக்கிற ஆசிரியர், இது வந்து வேலை கிடையாது, இது சேவை. இந்த சேவை என்னன்னாக்கா ஆசிரியர்களுக்கு தான் அந்த சேவை மனப்பான்மை இருக்கும். இன்னைக்கு உலகம் நீங்க வந்து எல்லாம் எப்படி வேணாலும் சிதறந்து கிடக்கலாம், ஆனா அதை சீர்படுத்த முடியும்னா ஒரு தாயாலையும் ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். ஒரு பெண்ணாலையும் ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் ஒரு உலகத்தை எப்படி சீர்கெட்டு கிடந்த உலகமா இருந்தாலும், எந்த நாடா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், அதை வந்து சீர்படுத்த முடியும்னா அது ஒரு தாயார் ஒரு பெண்ணால் முடியும். அடுத்ததா ஒரு ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும். ஆசிரியர்களுக்கு தான் அந்த வேல்யூ இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட மாணவர் வந்து அவங்க வந்து ஒரு எப்படிப்பட்ட மாணவர்கள் அவங்களுக்கு என்ன தரம் என்ன வந்து அவங்க கிட்ட சிறப்பு இருக்குன்றத கண்டுபிடிச்சு அவங்கள வந்து சரிப்படுத்தி அவங்கள உலகை தலை சிறந்தவங்களா உருவாக்குறது யாருன்னு கேட்டா அந்த ஆசிரியர் முடியும், இல்ல அந்த தாயினால முடியும். இந்த 2 பேருக்கு தான் அந்த வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ஆசிரியர் இந்த தாய்க்கு வந்து அப்போ நாம என்னன்னா அவங்களே வந்து நாம ஒரு கல்வியாளரா நாம ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறோம்னா அப்போ நம்ம பங்களிப்பு என்ன அப்படின்றத சிந்திச்சோம். அந்த பங்களிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குருக்குரிய அங்கீகாரத்தையும் குருக்குரிய நம்ம வந்து அந்த சிறப்பையும் நாம் உருவாக்கி மாணவர்களை உருவாக்கிட்டோம்னா நாம் நம்முடைய பிறப்பின் பயனை நாம செயல்படுத்துறோம். ஏன்னா நாம வந்துட்டோம் பிறந்து, ஆனா வந்து மனுஷன் வந்து என்ன செயல்படுத்திட்டு இருக்கிறோம், இதை எந்த மாதிரி நாம வந்து கொண்டு போய் நம்முடைய மனசுக்குன்னு ஒரு திருப்தியும் ஒண்ணு வேணும் இல்லைங்களா, அதை வந்து எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்ற இடத்துல தான் நான் இந்த ஜேர்னியில வந்தோம். அந்த ஜேர்னிலிருந்து வரும்போது தம்பி சொல்றது எனக்கு முதல்ல வந்து சந்திச்சப்போ அவரு ரமேஷ் சார் அவர் துணையார் வந்து போனப்போ கூட நான் எங்களுடைய அனுபவத்தெல்லாம் கூட அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு நான் எப்படி வந்து இதே விஷயத்தை அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த வந்து ஒரு தொடர் பயணம், அந்த தொடர் பயணத்துல நாம தொடங்குறோம். ஆனா இது நாம தொடர் பயணத்துல ஒரு விஷயம் கிடையாது. அந்த விஷயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எப்படி தொடர்ந்துன்னா நாளை வந்து அவங்களுடைய பின்வாரிசுகள் நடத்துவாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு அது பெரிய நிறுவனம் உருவாகும். அது வந்து திரும்ப ஒரு கல்வியை கொடுக்கறது, சமூக செயல்பாடுகளை ஏற்படுத்துறது, இது எல்லாமே நடக்கும். இதுதான் வந்து கல்வியுடைய அந்த தொடர்ச்சி. நான் சொல்ற ஒரு சுருக்கம் இது வந்து. ஆனா இது வந்து தொடர் பயணத்துல தான் வந்து நாம எப்படி செயல்படுத்த போறோம், இதுல நாம என்ன முன்னேற்றம். 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி என்ன மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் 50-100 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது, எவ்வளவு பேர் படிச்சிருந்தாங்க. இப்ப தம்பி சொல்றது வந்து அவரே முதல் பட்டதாரியா தான் படிச்சு வந்து அவர் கொடுக்குற கல்வி கொடுக்கணும். இப்ப நான் கொடுக்குறேன்னு நினைச்சிருந்தாக்க என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எல்லாம் கல்வி படிக்கிற சந்தர்ப்பத்துக்கு எனக்கு வந்து சில சந்தர்ப்பம் கிடைக்காம போனதுனால கல்வி மேல இருக்கிற ஈர்ப்பு தான் வந்து நம்ம திரும்ப அந்த 10 வருஷம் நான் நிறைய கல்வியாளர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். யாரு நான் கிட்ட சந்திக்க வரேன், நான் சின்ன வயசுல பிசினஸ் வந்தப்பதுல நான் சின்ன வயசுல நிறைய வந்து சம்பாதிக்கும் செய்தோம். அந்த சம்பாதிச்சது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற திட்டம் தான் நான் அந்த செயல்பட்ட அந்த கல்வி திட்டத்தை. அப்போ நிறைய கல்வியாளர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சிந்தனை வந்து வந்ததுக்கு காரணம் அந்த கல்வியாளர்கள் கொடுத்த ஆலோசனையும் அந்த கருத்தும் தான். அந்த மாதிரி தம்பி அவங்க வந்து பேசுறப்ப கூட இந்த தொடக்கம் எப்படி இருக்கட்டும், ஆனா இவங்க செய்ய போறது இது தொடர் பயணம். கண்டிப்பா அந்த செயல்பாடு வந்து அவங்க வந்து சக்சஸா இருக்கும். மீதி விஷயம் எல்லாமே பேசியிருக்காங்க. கண்டிப்பா அவருக்கு அன்னை மீரா அந்த நிறுவனத்திலிருந்து தம்பி அவங்களுக்கும் அவங்களுடைய செயல்பாடுக்கு அவங்க துணையா இருக்கு. இவங்களுடைய கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு எப்பவோ நாம துணை நிற்போம். அது வந்து உறுதியா சொல்றோம்.
அவருடைய சிந்தனை செயல்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ ராகுல் சார் கிட்ட தான் நாங்கள் போய் கேட்டோம். சரி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சார் சொன்னார், லாங்குவேஜ் பில்லர் பிரான்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் சார் அப்படின்னு. இல்லை மேம் நீங்கள் கிட்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸோ இப்போ அது வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், நான் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ராகுல் சார் தான் வந்து எங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து அவர் கைட் பண்ணி ஒவ்வொரு சப்போர்ட்டும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க.